ஸ்டார் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான செய்திகள் உங்களை தேடி வரும். எல்லாருக்குமே மென்மையான மற்றும் பிங்க் கலர்ல உதடுகள் இருக்கணும் தான் ஆசை. ஆனா எப்படிதான் உதடுகளை பராமரிச்சாலும் அது எப்பவுமே மென்மையாகவும் சிவப்பாகவும் இருப்பது இல்ல. உதடுகளை மென்மையாக வச்சுக்கிறதுக்காக இயற்கையான வழிமுறைகளை பின்பற்றினாலும் அது அந்த நிறத்துக்கு மாறுறதுக்கு சில நாட்கள் எடுத்துக்கும். எனவே கடைகள்ல செயற்கையா கிடைக்கக்கூடிய சில நல்ல மற்றும் உதடுகளுக்கு பாதுகாப்பான அழகு சாதன பொருட்களை வாங்கி பயன்படுத்தலாம். பொதுவாக உதடுகளை பளபளப்பாகவும் மென்மையாகவும் வச்சுக்கணும்னா லிப் பாம், லிப்ஸ்டிக் மற்றும் லிப் கிளாஸ் மாதிரியான பொருட்களை பயன்படுத்தலாம். ஒரு மென்மையான நிறமுள்ள அழகான உதடு தான் ஒரு அழகான தோற்றத்தையும் தரும். ஆனா வெடித்த மற்றும் வறண்ட உதடுகள் அழகையே கெடுத்துடும். எனவே எந்த பொருட்களை பயன்படுத்தி உங்களுடைய உதடுகளை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். சாப்ஸ்டிக்ஸ். சாப்ஸ்டிக்ஸ்ங்கிறது தற்போது எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா மாறி இருக்கு. சாப்ஸ்டிக்ஸ் பயன்படுத்துறதால வறண்ட உதடுகளை சரி செய்ய முடியும். இதற்கு பதிலாக லிப் பாம் கூட பயன்படுத்தலாம். இப்போது கிடைக்கக்கூடிய லிப் பாம்களை SPF அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இந்த SPF உங்களுடைய உதடுகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரியனுடைய கதிர்கள்ல இருந்து பாதுகாத்து உதடுகளை நீரோட்டத்தோடையும் மென்மையாகவும் வச்சுக்க உதவுது. லிப் பட்டர். பாடி பட்டர் போலவே லிப் பட்டர் உங்களுடைய உதடுகளுக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒன்று. லிப் பட்டர்ல அதிக அளவு கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதால இது உதடுகளை நீரோட்டத்தோடையும் ஈரப்பதத்தோடையும் வச்சுக்க உதவுது. தூங்க போறதுக்கு முன்னாடி தினமும் முதல் லிப் பட்டரை தடவிட்டு வந்தோம் அப்படின்னாக்க உதடு மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாறும். லிப் கிளாஸ். எல்லா பெண்களுக்குமே தங்களுடைய உதடுகள் பளபளப்பாக இருக்கணும்னு தான் ஆசை. லிப் கிளாஸை பயன்படுத்துறதன் மூலமா உதடுகளை பளபளப்பாக வைக்கிறதோட மட்டுமில்ல, உதடுகளை எப்பவுமே ஈரப்பதத்தோட வச்சுக்க முடியும். லிப் கிளாஸ்ல சில வகையான வண்ணங்கள் மற்றும் பிளேவர்கள்ல கிடைக்குது. இதுல நமக்கு தேவையான ஒரு கலரை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். ஆனா தேர்வு செய்யக்கூடிய லிப் கிளாஸ் பழங்களை அடிப்படையாக கொண்டதா இருக்கணும். ஏன்னா இது உதடுகளை ஆரோக்கியமா வச்சுக்க பயன்படும். டிண்டேட் பாம். நீங்க மேக்கப் விரும்பாத ஒருத்தரா இருந்தா இந்த டிண்டேட் பாம் உங்களுக்கு ஏற்ற ஒன்று. இதுல எந்த விதமான கலரும் இல்லாம இயற்கையாகவே நியூட் நிறத்துல இருக்கிறதால உங்களுடைய உதடுகளின் நிறத்திலேயே காட்சியளிக்கும். அதுவும் இல்லாம உதடுகளை ஈரப்பதத்தோட வச்சுக்க இது உதவுது. லிப் ஸ்க்ரப். ஃபேஸ் ஸ்க்ரப் மாதிரி பாடி ஸ்க்ரப் மாதிரி லிப் ஸ்க்ரப்பும் உங்களுடைய உதடுகளுக்கு ரொம்பவே சிறந்தது. சிலர் உதடுகள்ல பார்த்தோம்னா பாடி ஸ்க்ரப்பை பயன்படுத்துறாங்க. ஆனா இது உதடுகளுக்கு எப்பவுமே உதவாது. ஆனால் லிப் ஸ்க்ரப் உங்களுடைய உதடுகளில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றி புதிய செல்கள் வளர ஊக்குவிக்குது. மேலும் உதட நீரோட்டத்தோடையும் மென்மையாகவும் இது மாத்துது. லிப்ஸ்டிக். எல்லா பெண்களுக்குமே தெரிந்த மற்றும் எல்லா பெண்களுமே பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மேக்கப் சாதன பொருள் எதுனா அது லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் நம்முடைய உதடுகளை கவர்ச்சியா வைக்கிறதுக்கு உதவும். உங்க சருமத்திற்கு ஏற்ற ஒரு லிப்ஸ்டிக் கலரை தேர்வு செஞ்சு அதை பயன்படுத்துங்க. லிப்ஸ்டைன். உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே லிப்ஸ்டிக் கலைஞ்சிடுது அப்படிங்கிற பிரச்சனை இருந்தா நீங்க லிப்ஸ்டைனும் பயன்படுத்தலாம். இது உங்க உதடுகள்ல நீண்ட நேரம் அழியாமல் இருக்க உதவுது. மேலும் உங்களுடைய உதடுகளை வண்ணத்தோட நீண்ட நேரம் காட்சியளிக்கிறதுக்கும் இது பயன்படுது. லிப் லைனர். லிப் லைனர்ங்கிறது உங்களுடைய உதட்டின் தோற்றத்தை மேலும் அழகாக மாற்றக்கூடிய ஒரு பொருள். நீங்க லிப்ஸ்டிக் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி லிப் லைனரை எடுத்து உதடுகளின் மேல கோடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய உதடுக்கு ஒரு முழுமையான தோற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். லிப் லைனர் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய லிப்ஸ்டிக் நிறத்திற்கு ஏற்ற ஒன்றா பார்த்து அந்த லிப் லைனரை தேர்வு செய்யுங்க. அதாவது கான்ட்ராஸ்ட் பார்த்து வாங்குங்க. மேற்கண்ட பதிவின் மூலமா லிப்ஸ்டிக், லிப் லைனர், லிப் பாம் மட்டும் இல்ல, இது மாதிரியான பல பொருட்களை உதடுகளுக்கு பயன்படுத்தி லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ஃபுல்ஃபில்லாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அதுவும் இல்லாம உதடுகளை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றுறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும்.